கொடி வந்து நம்ம வீட்டுல படர விடக்கூடாது, அது வந்து பணத்தடை அப்படின்றத நான் பாக்குறேன். என் ரிசர்ச்சா நான் பாக்குறேன். வீட்டுக்கு மேல கொடி படர விடுறது பணத்தடை, திருமணம் ஆகாது, இது போன்ற விஷயங்கள் அந்த வீட்டுல இருக்குமா? எனக்கு ரொம்ப சிரிப்பா வருதுங்க. இந்த கோமாளி என்ன ரிசர்ச் பண்ணாரு, எதை வச்சு ரிசர்ச் பண்ணாரு, என்ன டேட்டா பேஸ் இருக்கு? மணி பிளான்ட்டுக்கும் இந்த மாங்காய் மலைனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அடுத்தவனோட வாழ்க்கையை நம்பிக்கையில கொண்டு போனா ரொம்ப சந்தோஷம், மூட நம்பிக்கையில கொண்டு போகக்கூடாது. பிளான்ட்டை பத்தி தெரியறதுக்கு அறிவு இருக்கணும். சாயில்னா என்ன, பெஸ்ட்னா என்ன, மென்யூர்னா என்ன, என்வரன்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். அதுக்குள்ள செடியை பத்தி பேசின்னு இருக்கிறாங்க. நிறைய டூப்ளிகேட் ஜோசியர்கள் இருக்கிறாங்க. காசையும் பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. இதை விட வேற என்ன வேணும்? கடவுள் உருவாக்கின நேரத்தில் நீ யாரியா நல்ல நேரத்தை கண்டுபிடிக்கிறது? விளக்கண்ண ஜோசியம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்த்து ஜோசியம் பார்த்து உருப்பட்டதாக ஒருத்தரும் இல்லை, ஜோசியக்காரன் உட்பட. அவனே உருப்பட மாட்டான். எல்லா ஜோசியக்காரனும் போயிட்டு பாருங்க, அவன் வீட்டு நிலைமை என்னென்ன, அவன் பிள்ளைகள் நிலைமை என்னென்ன. எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, அது வேற. நீ ஜோசியம் பார்க்கறத விடுற, அப்பதான்டா உருப்படுவேன்னு சொல்லிட்டு வருவேன். நோ அதுலெல்லாம் நீங்க இவ்வளோ தலையை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் மோடி மஸ்தான் வேலைகள். இந்த ஜோசியமும் நல்ல நேரமும் மற்றதுக்கு நான் போக விரும்பல, அது வேற. நீங்களே உங்க மூளையை பார்த்து நீங்க உருப்படுற வழியை பார்க்கணும்.